பிரைஸ் த லார்ட். இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தை நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பிரியமானவர்களே, ஒரு தந்தைக்கு 2 பசங்க. பெரியவன் ரொம்ப பொறுப்பானவன், சின்னவன் ரொம்ப ஜாலியாக இருக்க எப்போவுமே ஆசைப்படுவான். ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட அவனுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்ட அவங்க அப்பாவுக்கு வருத்தந்தான். இருந்தாலும் பையனோட விருப்பத்தை மறுக்க முடியாமல் சொத்தை பிரித்து கொடுக்குறாரு. அந்த பையனும் அதையெல்லாம் எடுத்துட்டு வேறு நாட்டுக்கு போகிறான். ஆரம்பத்தில் அவனோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க, நிறைய இடத்துக்கு விருந்துக்கு போகிறான், ஆடம்பரமாக செலவு பண்ணுறான், வாழ்க்கையே ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஜாலி, இந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கலை அவனுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பணமெல்லாம் தீர்ந்து போச்சு. அதே நேரத்தில் அந்த நாட்டில் கடுமையான பஞ்சம். நேற்று வரைக்கும் அவன் கூட இருந்த நண்பர்கள் இன்னைக்கு இல்லை, காசும் இல்லை, பசி அவனை போட்டு வாட்டி வதைக்குது. அப்போ ஒரு விவசாயிக்கிட்ட வேலைக்கு போகிறான். அவனுக்கு கிடைச்ச வேலை பன்றிகள் மேய்ப்பது. அவனோட வறுமையினால் அந்த பன்றிகள் சாப்பிட்றத கூட சாப்பிட ஆசைப்படுறான். ஆனால் அதை கூட யாரும் அவனுக்கு கொடுக்கலை. அந்த நேரத்தில் அவன் உட்காந்து யோசிக்கிறான். அவங்க அப்பா வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்களுக்கு கூட போதுமான அளவுக்கு சாப்பாடு இருக்குது, ஆனால் நான் பசியால் இங்கே சாகுறேன் அப்படின்னு அவன் தவற உணர்றான். அந்த நேரம் ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன ஆனாலும் நான் வீட்டுக்கு போகிறேன்னு. அவன் வீட்டை நோக்கி போயிட்டுருக்கிறான். அப்போது அவனுடைய அப்பா தூரத்துலேருந்து அவனை பார்க்குறாரு. ஓடி வந்து அவனை கட்டி பிடிக்கிறாரு, அவனை முத்தமிடுறாரு. அவனோ தன் பாவத்தை மறைக்கலை. அவன் அழுகுறான், அப்பா நான் பாவம் செஞ்சிட்டேன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அப்பா பொருட்படுத்தாமல் அவனுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுக்குறாரு, மோதிரம் போடுறாரு, அவனுக்கு விருந்து வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பிரியமானவர்களே, ஒரு தவறையோ ஒரு பாவத்தையோ மறைச்சி வாழ்ந்தால் அது நம்மளை தேவனிடத்திலிருந்து தூரமாக கொண்டு போயிடும். அதே நேரத்தில் அதை நம்ம அறிக்கை செய்தால் தேவன் நம்மை தள்ளிவிட மாட்டார். அந்த தந்தையை போல தேவனும் நம்மை ஏற்றுக்கொண்டு தனது இரக்கத்தை நமக்கு கொடுப்பாரு. ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். பாவங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலை நீர் கொடுங்கப்பா. அறிக்கை செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த விடுதலை எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னீங்களப்பா. இந்த நாளில் ஏசப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சில பாவங்களை நாங்கள் மனிதர்களிடத்தில் சொல்ல முடியும் ஆண்டவரே. சில பாவங்கள் ஆண்டவரே அப்பா சொல்ல முடியாத பாவங்கள் இருதயத்தில் இருக்கும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீர் இறங்கணும் அப்பா. என் பாவத்தை என் இயேசு மன்னிப்பார். இந்த பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். இப்பொழுதே என் பாவத்தை நான் அறிக்கை இடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அறிக்கை இடட்டும் ஏசப்பா. அந்த அறிக்கையை கேட்டு நீர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவோம் என்று பார்க்கிறோமே வேதத்தில். கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எங்களை ரட்சித்தது ஆண்டவரே உண்மை ஆண்டவரே. நீர் எங்கள் பாவங்களிலிருந்து இப்பொழுதே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. இயேசுவே, அந்த இளைய குமாரனுக்கு அவன் தகப்பன் ஆண்டவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல இந்த நாளில் எங்களை நீர் ஆண்டவரை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக நீர் மறுபடியுமாக ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். பாவம் என்ற இருளில் இருந்து எங்களை தூக்கி எடுங்கப்பா. பாவம் என்ற கட்டுகளில் இருந்து எங்களை தூக்கி எடுங்கப்பா. பாவம் என்ற ஆண்டவரே நுகத்தில் ஆண்டவரை நுகங்களை நீர் முறிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தர். அப்படியாக எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.